ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஹப்க்கு தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிபிக்யூ பஃபெட் தான் இது. ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக யோசித்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண பிளான் தான் இது. ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோரில் தான் இருக்குது. இது குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ 6th ஃப்ளோர் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இங்கே பாருங்கள், லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பின்னாடி ஸ்மோக் ஹப்னு இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஃபோட்டோஸ் எடுத்தோம் நாங்கள். அந்த ஸ்பாட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பின் பண்ணுறேன். ஸோ உள்ளே போகலாம். ஸ்மோக் ஹப் ஹாட் பிபிக்யூ பஃபெட் ரெஸ்டாரண்ட்குள்ளே. ஸோ பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ உள்ளே போனோடனே நம்மளோட டேபிளில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே ப்ளே ஏரியாஸும் இருக்குது. பிலோ 6 years கேன் என்ஜாய் தேட். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே பஃபெட் நீங்கள் நிறைய கவுண்டர்ஸ், மாக்டெயில் கவுண்டர்ஸு அந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் செப்ரேட்டாக வச்சதுனால எனக்கு ஈஸியாகவுமே இருக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இங்கே தான் பார்த்திங்கன்னா நான் லூஸு மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்ருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அப் பார்பிக்யூக்கு தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ஜாய் பண்ணுறதா பார்க்க போகிறோங்க. ஸோ பானிபூரி ஃபஸ்ட் ஸ்டார்டருக்கு கொடுத்தாங்க. ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பானிபூரி சாப்பிட்ட கையோடு பார்த்திங்கன்னா அவங்க வெல்கம் ட்ரிங்க்குமே கொடுத்தாங்க. அது மேங்கோ ஜூஸ் வெல்கம் ட்ரிங்க்கு. அதுவுமே எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அந்த மேங்கோ ஜூஸில். எனக்கு என்னமோ ரொம்ப வாட்ரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 10 out of 5 தான் கொடுப்பேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ஜூஸ். அதனால தான் நான் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ் ஹாட் சூப் தான் வாங்கியிருந்தோம். அதுவுமே எனக்கு சுத்தமாலுமே பிடிக்கல. பட் சிக்கன் சூப் அங்கே இருந்துச்சு. பட் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் வெஜ்ஜு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் சிக்கன் இட் வாஸ் ரியலி குட். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹாட்டாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கார்ன் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மி கார்ன் கொடுப்பாங்க. கார்னை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சீஸ் பொட்டேட்டோவுமே பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் ஸ்டார்டர் மாதிரி தான். எனக்கு கார்ன் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை நான் ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த பிபிக்யூ தான். பட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பிபிக்யூவில் அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுவும் அந்த மஷ்ரூம்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. மினி பீஸாவும் அவங்க பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஒரு பீஸா சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அது ரொம்ப பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல. என்னை பொறுத்தளவுக்கு, என் டேஸ்ட் பொறுத்தளவுக்கு எனக்கு பிபிக்யூ எனக்கு சுத்தமாலுமே பிடிக்கல. நான் சிக்கன் ட்ரை பண்ணேன், எனக்கு அதுவுமே பிடிக்கல. பட் ப்ரானும் ட்ரை பண்ணேன், எனக்கு அதுவும் பிடிக்கல. அந்த மாதிரி எனக்கு எதுவுமே பிபிக்யூவில் எதுவுமே பிடிக்கல. ஹனி சிக்கன் கூட கொடுத்துருந்தாங்க நான் வீடியோவில், பட் அதை காட்டல. ஸோ பன்னீர் கூட நான் ட்ரை பண்ணேன். பட் பன்னீர் கூட எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதுவுமே சுத்தமாக பார்த்திங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் குக்டு. அவங்க குக்குடுன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ நான் குக்குடு மாதிரியே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இட் வாஸ் அ பிபிக்யூ ரெஸ்டாரண்ட், பிபிக்யூ பஃபெட் ரெஸ்டாரண்ட். பட் எனக்கு பிபிக்யூவே சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த மஷ்ரூம் சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே நினச்சேன் மஷ்ரூம் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு. பட்டு சாப்பிட்டு என் ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் அந்த க்ரீன் சட்னி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு சுத்தமாகவுமே பிடிக்காது. தெரியாமல் அதை சாப்பிட்டுட்டேன். எனக்கு டேஸ்ட்டு வாயில் அந்த பன்னீர் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதில் அதை போட்டோன்னே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஜூஸ்லாம் குடிச்சு, தண்ணிலாம் குடிச்சு அப்புறமேட்டு தான் எனக்கு சரியே ஆச்சு. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வாயில் மாறிடுச்சு அப்படியே. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு
ப்ரான் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா எனக்கு அதுவுமே மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடே இல்லை. நான் வெளியில் சாப்பிட்ற ப்ரான்ஸ் எங்கள் வீட்டில் செய்கிற ப்ரான் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் எனக்கு என்னமோ இந்த பிபிக்யூவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா பிடிக்கவே இல்லை. பட் பஃபட் ஐட்டம்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மெயினாக பார்த்திங்கன்னா புலாவ் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா இட் வாஸ் மை ஃபேவரட். நூடுல்ஸுமே அங்கே வெஜ் நூடுல், சிக்கன் நூடுல்ஸ்லாம் இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணேன். ஸோ நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த பஃபட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு எக்ஸப்ட் தட் பார்பிக்யூ. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புலாவ் ட்ரை பண்ணலான்னு. எனக்கு மோஸ்ட்டாக புலாவ்ஸுமே பிடிக்கும் ரொம்ப. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து மட்டன் ட்ரை பண்ணார். அதுவுமே பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு, நான் ட்ரையே பண்ணல மட்டன்லாம். என் பிளேட்டில் மட்டும் தான் போட்டாங்க, பட் நான் சாப்பிடவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன், டோனட்ஸ் அண்ட் குனாஃபா ரோல்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ், மாக்டைல் கவுண்டர்ஸ் அண்ட் நிறைய கவுண்டர்ஸுமே அங்கே இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தோசா கவுண்டர் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சாட் கவுண்டர், பீஸா, பாஸ்தா, சவுத் இந்தியா ஸ்பெஷல் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த வெஜ் ஹாட் சூப் தான் எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. அது என்னன்னு தெரில, ஹாட்டாகவுமே இல்லை அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ் இருக்குது பஃபெட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வெஜ் பிரியாணி பன்னீர் பட்டர் மசாலாவும் இருந்துச்சு. தீஸ் 2 காம்போஸ் ஆர் மை பெஸ்ட். எனக்கு என்னமோ தெரில, அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அடுத்த பாருங்கள் வெஜ் குருமா, மிக்ஸ்டு வெஜ் குருமாஸாக இருந்துச்சு, காலிஃப்ளவர் குருமா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூடுல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிரேவி இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஊறுகாய் அண்ட் தென் பார்த்திங்கன்னா குக்கும்பர், கேரட், அப்பளம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு தயிர் கூட பார்த்திங்கன்னா இருக்குது, தயிர் சாதம். இது பாருங்கள் சிக்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன டிஷ்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்கள் எக் கறி இருக்குது அண்ட் தென் ஃபிஷ் கரீஸுமே இருக்குது. இங்கே மாதிரி நான்வெஜ்ஜுமே நிறைய ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா கடாய் சிக்கனும் எக் ஃப்ரைட் ரைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மட்டன் பிரியாணி ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா டெசர்ட் கவுண்டரு. இங்கே பாருங்கள் ஜிலேபீஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஜெல்லி, பிஸ்தா ஷாட், சாக்லேட் கேக் அண்ட் தென் ஸ்ட்ராபெரி கேக் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது என்ன கஸ்டர்ட் நினைக்கிறேன் இது. அண்ட் தென் பாருங்கள் பப்பாயா ஃப்ரூட், வாட்டர்மெலான் ஃப்ரூட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் பால்ஸுமே இருந்துச்சு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இங்கே பார்த்திங்களா ஜிலேபி, வாஃபிள் அண்ட் தென் ப்ரௌனி கூட இருந்துச்சு. பார்த்திங்களா ப்ரௌனி கூட இருந்துச்சு. அப்புறம் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது என்னன்னு எனக்கு தெரியல பேர். ஸோ வாங்க குலாப் ஜாமுன் நம்ம நிறைய அள்ளிட்டு போகலாம். ஸோ நாங்களே 3 கப்ஸ் குலாப் ஜாமுன் சாப்பிட்றப்போ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்மால் குலாப் ஜாமுன்னால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த குலாப் ஜாமுன். ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாத்தையும் டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தட்டில் அழகாக அடுக்கிட்டு வந்துட்டோம். ஜெல்லி மட்டும், ஃப்ரூட் ஜெல்லி மட்டும் எனக்கு பிடிக்கல. அது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரூட்னாலே நமக்கு பிடிக்காது. எப்படி ஃப்ரூட் ஜெல்லி பிடிக்கும், அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை. வாயில் போய் மெல்ட் ஆயிடுச்சு. அது நல்லாவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து நான் வந்து எதை ட்ரை பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பால் தான். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மில்கில் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிஸ்தா ஷாட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது பார்த்திங்கன்னா அந்த பிஸ்தா ஷாட்டே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா பீடா இலை இருக்குல்ல பார்த்திங்களா, அதை வந்து கரைச்சி அதில் போட்டிருக்காங்க. அது பீடா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பீடா ஃப்ளேவர் இருந்ததுனால அப்படியே குடிச்சிட்டு வச்சுட்டேன். அது எனக்கு சுத்தமாலுமே பிடிக்கல அந்த பீடா ஷாட்டு. ஸோ அடுத்து ஸ்ட்ராபெரி கேக் ட்ரை பண்ணால் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி கேக் இஸ் மை ஃபேவரட். ஆக்சுவலாக எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது, பட் இருந்தாலும் அதில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாக்லேட் கேக் நார்மலாக இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லான்னு சொல்ல முடியல. நவ் ஆல் டைம் குலாப் ஜாமுன் கம்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த ஃபோட்டோஸ்லாம். ஸோ நிறைய ஃபோட்டோ இங்கே ஸ்பாட்ஸுமே இருந்துச்சு, நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸும். அதுவும் இல்லாமல் நிறையா ஃபோட்டோஸும் நானும் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு இந்த நம்பர் வைஸாக நீங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா
பார்ப்பேன், செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நானும் எங்கள் அப்பாவுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஃபன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நானும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஓகே காய்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். பை.